இலக்கிய சீரியலில் வர திங்கட்கிழமை எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்கன்னா நம்ம கௌதமுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன இலக்கியா, இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் எதுக்காக நீ என்னை விட்டு விலகி போக முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கிட்ட கேட்குறாங்க. நம்ம இலக்கியா பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான் கௌதம், நான் நினச்சேன். இந்த 2 கோடி ரூபாய் உனக்கு கிடைச்சா ஏதாவது ஒரு கௌதம் உங்களுடைய தேவைக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பைரவக்கிட்ட ஒத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு பிரச்சனை வரும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. இந்த 2 கோடி ரூபாய் கிடைக்கும் பொழுது உனக்கு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அங்கீகாரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை முழுக்க உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் செஞ்சேன். இல்லைன்னா இதுக்கு நான் ஒத்துருக்கவே மாட்டேன். வேறு வழியே இல்லைன்ற பட்சத்தில் நாம் என்ன செய்ய முடியும் கௌதம்? அதனால தான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கௌதமுக்கு புரிய வைக்கிறாங்க. நீ பண்ணது எதுவுமே தப்பு இல்லை, ஆனால் இந்த விஷயத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை என்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் எனக்கு உன் மேலே இருக்கிறதே கோபம். உனக்கே நல்லாவே தெரியும் இல்லையா, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ இல்லைன்னா கண்டிப்பாக நான் செத்துருவேன், அதுக்கு சமம்தான். அப்படி இருக்கும்போது நீ என்னை விட்டு எப்படி விலகணுன்ட்டு நீ முடிவெடுத்த? உன் மேலே எனக்கு ஒன்றுமே கோபமே தீர கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட கௌதம் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா பயங்கரமாக கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு சரி இதுக்காக அலற இலக்கியா, இது எல்லாமே நம்ம நன்மைக்காக தான், சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா கௌதமுடைய காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க கௌதம், இனிமேல் இந்த மாதிரியான தவறை நான் செய்யவே மாட்டேன், இதுவே என்னுடைய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கௌதமுடைய காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக காலெலாம் விழுற, நம்ம அந்த அளவுக்கா இருக்கும், என்னை புரிஞ்சுக்கிட்டது நீ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் சரி ஓகே எந்திரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, எதுவாக இருந்தாலும் 2 பேர் சேர்ந்தே முடிவெடுப்போம், எப்படி இருந்தாலும் ஆண்டவன் நம்ம கூட இருக்கான், என்னைக்கு இருந்தாலும் நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க கௌதம்.